கோபுரம் இருக்கு. இந்த கார்த்திகை கோபுரத்துக்கும் அகலங்கன் வீதிக்கும் நடுப்புறதான் கருடன் இருக்க, பெரிய கருடன் இருக்காருங்க. இந்த கார்த்திகை கோபுரம் வந்து ஆலிநாடன் வீதி அப்படின்பா. ஆலிநாடன்ங்கிறது திருமங்கை ஆழ்வாரோட இன்னொரு பேரு. அதை தாண்டினா ஆரியபட்டாள் வாசல் அப்படிங்க. ஆரியபட்டாள் வாசல் கோபுரம் அது வந்து குலசேகரன் வீதி அப்படின்னு வரும். அந்த குலசேகரன் வீதிக்கு அதையும் தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா நாழிகேட்டான் வாசல் கோபுரம் வரும். நாழிகேட்டான் வாசல் கோபுரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ராஜமகேந்திரன் வீதி அப்படின்னு வரும். அந்த வீதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அணுக்கன் வாசல்னு வரும். சுவாமியோட உள் சுற்று இருக்கு இல்லையா, அந்த உள் தர்மவரம் சோழன் சுற்று அப்படின்பா. அதை தாண்டி வெளில வந்தாதான் அணுக்கன் வாசல். அங்கதான் தர்மவர்மா வீதி, தர்மவர்மா வீதி அங்கதான் இருக்கு. அதை தாண்டிதான் உங்களுக்கு அந்த அணுக்கன் வாசல் அப்படிமா. அணுக்கன் வாசல் வழியா தான் பெருமாள் அங்க கீழே இறங்கி வருது. இது வந்து கோபுரத்தை பத்தி. கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 156 ஏக்கர்.